அருமையாக சூப்பராக வந்து நம்ம வந்து கார்காம்பாங்க மாங்காய் சீசன் இல்லாமல் காய்க்கிறது தான் கார்காய். அதில் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு அருமையாக தாளித்து நம்ம நார்த்தங்காய் என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அது போட்ட உடனே நிறைய பேர் வந்துட்டு அடுத்து நிறைய ஊறுகாய் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால சொல்லிட்டு இப்போ இந்த சீசனே இல்லாமல் நான் வந்து ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சீசன் கிடையாது. நம்ம மரத்தில் வந்து இப்போ கார்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசன் இல்லாமல் காய்க்கிற மாங்காய் வந்து கார்காய் சொல்லுவாங்க. அந்த கார்காய் மாங்காய் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஊறுகாய் வந்து பதியம் பண்ணி ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் நீ செய்ய போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும்னு கேட்டீங்க, எம்சிப்பழம் ஊறுகாய் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால பொங்கல் வேறு வருது, எல்லாருக்கும் வந்துட்டு ஆஃபர் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக ஒட்டு மாங்காய், நல்லா நாட்டு மாங்காய். அது வந்து நல்லா உப்பு போட்டு ஒரு வாரம் நல்லா பதியம் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக ஊறி போயிருக்கு, அதாவது வெந்து போயிருக்குன்னு சொல்லுவோம் நாங்களாம். அது நல்லா வெந்து போயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்படியே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதுதான் வந்து இப்போ தாளித்து ஊறுகாய் செய்ய போகிறோம். யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வெப்சைட்லேயும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க இப்போ ஊறுகாய் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம வந்து இந்த பொடி வந்து அரைக்க போகிறோம். அது வந்து கடுகும் வெந்தயமும் ரெண்டுத்தையும் சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா இதை வந்து இப்போ நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டாம். அந்த கடுகு லேசாக பொரியும், அப்பயே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டாம். அங்கே வச்சிருமா, அதை ஒட்டி பார்த்துக்கலாம். அங்கே வச்சிரு. வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா இதை பொடி ஆக்கிக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே செக்கை நல்லெண்ணெய் தான் சேர்க்குறது, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். ஸோ இதுவுமே நம்ம வில்லேஜில் வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி செக்கெண்ணெய். ஸோ அதை தான் நம்ம நேரடியாக போய் வாங்கி அந்த செக்கெண்ணெய் தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமான நல்லெண்ணெயில் நம்ம வந்து செய்கிறோம். அதுக்கு எந்த ஒரு சுவைக்கு போடுறதுக்கு எதுக்குமே எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே நம்ம ஊறுகாய் கிடையாது. நம்ம ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதனால நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஊறுகாய். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அந்த சாப்பிட்டு எங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும், இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய ஊறுகாய் பண்ணுங்க தேவைப்படுது அப்படின்னாங்க. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊறுகாய் பிடிக்குது, அதனால நீங்கள் நிறைய ஊறுகாய் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்துலேயும் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் சீசனே இல்லாமல் இந்த எல்லோரும் கேட்கறதுனால கார்காயை போட்டு நம்ம செஞ்சாச்சு. இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் காய்க்கிறது வந்து நல்ல சத்தாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை, மாங்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் மாங்காய் ஊறுகாய் லவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே சரி நிறைய பேர் கேட்டதுனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க அடுத்தது என்ன பண்ணுறது பார்க்கலாம். கடுகு வெந்தயத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா பொடியாக்கி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல வாசனையை கொடுக்கும். இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்து தனி மிளகாய்த்தூள், சரிங்களா, சில்லி பவுடரு, அது சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து சூடு பண்ண எண்ணெய் வந்து மேலே ஊற்றி அதுக்கப்புறம் 100 வாட்டி கிளறி விட்டுக்கணும். மிளகாத்தூள், அந்த வெந்தய கடுகு பவுடர் எல்லாம் போட்டு நல்லா நம்ம கிளறிட்டோம். அதில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணியை கலக்கல.
நிறைய தண்ணி கேட்டோம்னா தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும். ஃபுல்லாகவே மாங்காய் உப்பு ஊறின தண்ணி தான், அது ஃபுல்லாக போட்டு நல்லா நம்ம கிளறிட்டோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வந்து ஊறுகாய் வந்து நல்லா பதமாக அருமையாக தாளித்து சூப்பராக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணிக்கிறது தான் வேலை. நல்லா வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சீசனே இல்லை, இருந்தாலும் நம்ம போட்டிருக்கோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தயிர் சாதம் அதுக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுத்தமான நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா அதோட வாசனையே அப்படி தான் இருக்கும். பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், ஒரு பிடி பிடிக்கலாம். ஊறுகாலாம் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி அந்த உள்ளே வந்து சீலிங் பண்ணி ஊறுகாலாம் போட்டு வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் வந்து ஊறுகாய் இருக்குது போடலை, ஏன்னா மழை வந்து ஒன்று தூத்து போடுது, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ டைமும் வந்து இல்லை, டைம் ஆகிடுச்சு. அதனால் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் போட்டிருக்கோம். மீதம் வந்து நம்மள்கிட்ட இன்னும் இருக்குது, அதை வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அருமையாக சூப்பராக வந்து நம்ம வந்து கார்காம்பாங்க மாங்காய் சீசன் இல்லாமல் காய்க்கிறது தான் கார்காய். அதில் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு அருமையாக தாளித்து நம்ம நார்த்தங்காய் என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இது பாருங்கள், பாதி போட்டிருக்கோம், இன்னும் பாதி போடல, டைம் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மள்கிட்ட 1/4 கிலோ இருக்குது, 1/2 கிலோ இருக்குது. அப்புறம் வந்து 1/4 கிலோ பாட்டில் போட்டிருக்கோம். இது வந்து 190 ரூபா வரும். ஸோ 1/2 கிலோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து 350 ரூபா கிட்ட வரும். யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போவே ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம நேச்சுரலாக வில்லேஜ்லேருந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் நம்ம நாட்டுரங்க ஊறுகாய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊறுகாய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். தமிழ்நாட்டுக்கு வேணும்னாக்க 3 நாளில் வந்துடும், அதர் மாநிலம்னாக்க ஒரு 7 நாளில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வெப்சைட்டு இருக்குது, www.happysign.in. அதுலேயும் போயிட்டு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராடக்ட் இது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம கார்காய் மாங்காய் பண்ணிருக்கோம். நீங்கள் வாங்கி பாருங்கள். முதல்ல வந்து 250 கிராம் வாங்குங்க, அதுக்கப்புறம் 1/2 கிலோ வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ வாசனையாக, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க.